ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் போல் வந்து பார்த்தீங்கன்னா மாடி தோட்டம் போனேன். நம்ம போட்ட விதை எல்லாமே முளைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனால் காலையில் யாருமே பூ எதுவுமே பறிக்கல போல். பையன் இல்லை எங்கள் ஹஸ்பண்ட் யாருனா ஒரு பறிச்சுட்டு வருவாங்க. நான் லஞ்ச் பாக்ஸ் செய்யறதுலேயே விட்டுடுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி நான் ஈவினிங் போல் போனாக்கா நல்லா விதை எல்லாமே முளைச்சிருக்கு. அதுக்கப்புறம் வெங்காயம் நட்டை பார்த்தீங்கன்னா அது எல்லாமே முளைச்சிருக்கு. அதுக்கப்புறம் கீரையும் முளைச்சி வந்திருக்கு. ஆனால் சுரக்காய் வர மட்டும் வரல. அது என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். இது பாருங்க, வெங்காயம் பாருங்க குட்டி குட்டியாக அழகாக முளைச்சிருக்கா. இந்த ரெண்டு இலையாக இருக்குது பாருங்க, அது எல்லாமே பசலைக்கீரை. நான் வந்து இது என்ன வேறு என்னன்னு தெரியல யோசிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பசலைக்கீரை வந்து அன்றைக்கி க்ளீன் பண்ணும்போதே போட்ட மாடி தோட்டம் க்ளீன் பண்ணும்போதே. ஸோ இந்த ரெண்டு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது பசலைக்கீரை. அதுக்கப்புறம் வெந்தயம், மல்லிப்பூ எல்லாமே அழகாக பூத்து செம்ம வாசனையாக இருந்தது. இது யாருமே காலையிலே பறிச்சுன்னா நல்லா வாசனையாக இருந்திருக்கும் பூஜை ரூமில் வச்சுருந்தா. அப்புறம் பட் ரோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து துளுத்து வந்துடுச்சு. செம்பருத்தியும் வந்து பறிச்சுட்டு, வெண்டைக்காய் ஒன்று இருந்தது, மல்பெரி கொஞ்சம் இருந்தது, அதையும் பறிச்சுட்டு, அலரி எல்லாமே பறிச்சுட்டு வந்து சாமிக்கு கட்டி போட வேண்டியதான்.